அரும்பொனே, மணியே, என் அன்பே, என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே, என்று என்று பாடினேன், ஆடினேன், நாடி நாடி விரும்பியே கூவினேன், உளறினேன், அலறினேன், மெய் சிலிர்த்து இரு கை கூப்பி விண்மாறி என என் இரு கண்மாறி பெய்யவே சற்று அயர்ந்தேன். யான் இரும்பனேர் நெஞ்சக கல்வனானாலும் உன்னை இடைவிட்டு நின்றது உண்டோ என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ? யாதேனும் அறியா வெறும் துரும்பனேன் என்னினும் கைவிடுதல் நீதியோ? தொண்டரோடு கூட்டி கண்டாய் சுத்த நீர் குணமான பரம் சோதியே சுகவாரியே என்று எந்தையும் தாயுமாய் என் சிந்தையில் வீற்றிருக்கின்ற செந்தமிழ் தாயை வணங்கி இந்த செந்தமிழ் தாயை தங்களுடைய தோள்களிலும் மனங்களிலும் அறிவினிலும் தூக்கி கொண்டு உலகையெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் இந்த பள்ளிக்கரணை பகுதியில் திருக்குறளை தோளில் தாங்கி இந்த வீதி சிறியதாக இருந்தாலும் கூட தேர் மிக பெரியதாக உலகத்தை பறைசாற்றுகின்ற வள்ளுவத்தை தோள்களிலே தூக்கி கொண்டு உலக பொதுமுறையை தூக்கி கொண்டு பவனி வருவதற்கு உங்களுக்கு இந்த துணிச்சலை கொடுத்திருக்கின்ற இந்த துணிச்சலுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டலை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இங்கே கூட்டம் மிக சிறியதாக இருக்கிறது என்று நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அறிவு என்பது ஒரு துளி நெருப்பு போன்றதுதான். அதனால் அதுதான் பாரதியார் அவர்கள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு சொன்னார். அக்கினி குஞ்சு ரொம்ப சின்ன போது தான், ஒரு சின்ன தீக்குச்சி தான் பற்ற வைப்பீங்க. உலகத்தை பற்ற வைக்கிறதுக்கு நம்ம பெரிய பெரிய கட்டையாக தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு ஒரு நெருப்பு புட்டியை தூக்கிட்டு வர்றதோ வீட்டுக்கு ஒரு கொல்லிக்கட்டை தூக்கிட்டு வர்றதெல்லாம் அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற ஒரு சிறு துளி நெருப்பு போதும். திருக்குறளுங்கிறது பெரிய நெருப்பு. அது உலகத்தை பற்ற வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எத்தனை உலகம் இருந்தாலும் அத்தனை உலகத்தையும் பற்ற வைக்கிறதுக்கு திருக்குறளுங்கிற ஒரு நெருப்பு போதும். அந்த வகையில் திருக்குறளை தோளில் தூக்கி கொண்டு உலகெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னை இங்கு அழைத்தமைக்காகவும் இந்த திருக்குறளை எடுத்துச் செல்வதற்காகவும் அழைத்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் அழைப்பு போட்டு ஒரு வாரம் ஆகிறது. இந்த ஒரு வாரத்திற்குள் இங்கிருக்கின்ற வீடுகளுக்கு அத்தனை பேருக்கும் வாயால் தகவல் சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு அழைப்பதழை ஒரு நோட்டீஸ் வழியாக போட்டு எல்லார் வீட்டிலும் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தெருவு முழுக்க ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு கூட்டம் தாய்மரலாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, மற்ற வேலைகளை போட்டு விட்டு வந்திருப்பார். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வெறும் வாட்ஸ்அப் அந்த நிகழ்ச்சியை மட்டும் போட்டுவிட்டு இங்க இருக்கின்ற யாருக்கும் தகவல் சொல்லாமல் இருக்கிறீர்கள். அவரவர்கள் வீட்டில் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இனிமேல் செய்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற தாய்மார்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, வந்தார்கள் குழந்தைகள் இந்த விஷயத்தை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற குழந்தைகளுக்கு தான் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் இங்கு பள்ளியில் படிக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் அனைத்து தாய்மார்களையும் அழைத்து நம்முடைய இங்க இருக்கின்ற இந்த நம்முடைய பிரச்சனைகளையும் இந்த நாம் எதை கையில் எடுத்திருக்கிறோம் என்கின்ற இந்த ஆயுதத்தையும் நாம் மட்டும் வைத்துக் கொண்டு பயன்படுத்தினால் பத்தாது. இருக்கின்ற சிறு குழந்தைகளிடம் நாம் கொடுக்க வேண்டும், அதை அவர்கள் பற்ற வைக்க வேண்டும், அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் முதலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏதோ நாம 3 பேருக்கு சேர்ந்து இருக்கிறோம், யார் வர போறாங்க, நம்ம யார் கேட்க போறாங்கிறது நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது வேண்டாம். திருக்குறளை தொட்டு இருக்கிறீர்கள், திருக்குறளை தொட்டவர்களை விடாது. நீங்கள் திருக்குறளை திரும்பி தொட்டு விட்டு விட்டாலும் கூட இது பெண்களை விட ரொம்ப மோசமானது. பெண்கள் கூட அவன் போய் தொலைட்டோன்னு விட்டுருவாங்க. ஆனா திருக்குறள் தொட்டவனை விடாது. திருக்குறளை தொட்ட அது தமிழ் இருக்கிறது. தமிழை தொட்டு விட்டு நீங்கள் விட்டு விடலாம், ஆனால் உங்களை தமிழ் விடாது. அப்படித்தான் திருக்குறளும் திருக்குறளை தொட்டுவிட்டு நீங்கள் விட்டு விடலாம். இதனால் என்ன ஆக போகிறது? எவரும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்று நீங்கள் விட்டு விடலாம். ஆனால் திருக்குறளை எவனெல்லாம் சிறுபருவத்திலிருந்து தொட்டான் என்கிற இந்த 4 குழந்தைகள் தொட்டிருந்தாலும் கூட இந்த குழந்தைகளை தவறாக சொல்லியிருந்தாலும் சரி, சரியாக சொல்லியிருந்தாலும் சரி, உங்களை திருக்குறள் விட்டு விடாது. ஏதேனும் ஒரு முறையில் உங்களை பத்த வைத்துக் கொண்டே இருக்கும், உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வகையில் வள்ளுவ பெருந்தகையை நாம் கையில் எடுத்து இருக்கிறோம். பண்டைய சேரர், சோழர், பாண்டியர் ஆண்ட காலத்தில் அன்றைக்கு கபடாபுரம் என்று சொல்லுகின்ற பகுருளி ஆறு பாய்ந்த தென்குமரி கண்டமானது அழிந்துவிட்ட சூழ்நிலையில் அந்த தென்குமரி கண்டத்தில் திருவள்ளுவன் என்று ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். அந்த அரசன் தான் திருக்குறளை எழுதினான். இது பெரும்பாலானோருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியாது.
அந்த பகுருளி ஆறு பாய்ந்து கொண்டிருந்த குமரி கண்டத்தில் திருவள்ளுவ நாடு என்று ஒரு நாட்டையே ஆண்ட மன்னன் தான் திருவள்ளுவன். ஏதோ மயிலாப்பூரில் பிறந்தான், அவன் திருக்குறளை எழுதினான், வாசுகி அம்மையார் கூட இருந்தார்கள், உரிய கிணற்றில் தண்ணீர் எடுத்தார்கள், இவர் எழுதினார், அவரை ஒரு மயிலாப்பூர்ல பிறந்தார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கதைகள் எல்லாம் மயிலாப்பூர்ல வேணா குமரி கண்டம் அந்த கடல்கோள்களுக்கு பின்னால் அழிந்த பின்னால் திருவள்ளுவர் வேண்டுமானால் வாழ்ந்திருக்கலாம், இடம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் திருவள்ளுவன் என்ற ஒரு நாட்டு அரசன், அவன் கன்னியாகுமரியில் இருந்த பகுருளி ஆற்று பகுதியிலே வள்ளுவ நாடு என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் அவன் கட்டி ஆண்ட அரசன். அவன் சாதாரண ஆள் அல்ல, அவன் ஆதித்த குலத்தை சேர்ந்தவன். ஆதி என்றாலே பாத்தீங்கன்னா அது தொன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆதித்யம் என்றால் சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எல்லோரும் என்ன சொல்வார்கள், ஆதி பகவன் இப்படி எல்லாம் சொல்வதனால் இந்த சொற்கள் எல்லாம் வடமொழியை சார்ந்த சொற்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எல்லா மொழியிலிருந்தும் தமிழ் மொழியை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாமே தவிர தமிழ் எந்த மொழியிலிருந்தும் தனக்காக சொற்களை கடன் வாங்கி இருக்காது. அப்படி என்ற ஒன்றை மட்டும் நாம் மனசுக்குள் வைத்துக் கொண்டு திருக்குறளில் இருக்கின்ற எந்த சொல்லும் வடமொழி சொல்லோ பிறமொழி சொல்லோ கலப்பில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நிறைய உரையாசிரியர்களும் சரி, திருக்குறளை நன்றாக வாசித்தவர்களும் சரி, இங்குள்ள தமிழ் பேராசிரியர்களும் சரி, பல பேர் சொல்லுவது என்னவென்றால், திருக்குறளில் வடமொழி எழுத்து கலந்திருக்கிறது. ஏன் தமிழ் மொழியில் அவருக்கு என்ன எழுத்தே தெரியாதுன்னு சொல்லி அவர் வடமொழியில போய் கலந்தாங்கினார். வடமொழி எப்பொழுது வந்த எழுத்து? வடமொழி கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கு வந்த பின்னால் வந்த மொழி வடமொழி. திருக்குறளை எழுதி 2000 ஆண்டு 3000 ஆண்டு எல்லாம் கணக்கு சொல்கிறார்கள். அது 14000 ஆண்டுகளுக்கு மேலாக முந்தையது. கடற்கோளால் கொல்லப்பட்ட குமரி கண்டம் என்ற ஒரு இருந்தது, அங்கு மதுரை என்ற ஒரு கபடாபுரம் இருந்தது, அது கடற்கோள்களால் அழிந்து விட்டது. அந்த நாட்டில் வள்ளுவ நாடு என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை ஆண்டவன் தான் வள்ளுவன். ஏதோ மயிலாப்பூரில் பிறந்தான், அவர் திருக்குறளை எழுதினார். அவரே எழுதினாரா? இன்னும் ஊர்ல இருக்கிறவங்க கூட்டி வச்சு எழுதினாரா? ஆளுக்கு ஒரு அதிகாரம் எழுதினார்களா? எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துட்டாங்களா? இது ஒரு 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 படைப்பை என்னால எழுத முடியாதா? ஒரு 10 புத்தகம் எழுத முடியாதா? 10 புத்தகத்துல 1000 விஷயத்தை எழுத முடியாதா? என்னாலே முடியும்னா வள்ளுவரால சொல்ல முடியாதா? அதனால ஒரு சமூகத்தை இழிவு செய்வதற்கு வந்தேரிகளாக இந்த நாட்டுக்குள் புகுந்தவர்கள், அவர்களை பாழ்படுத்துபவர்கள், ஒரு மனிதனை அவனுடைய திறமையை அவனுடைய அறிவை ஈடுகட்டு அந்த இம்சை செய்து அவனை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் அந்த குறைத்து மதிப்பிடுவது, அறிவை குறைத்து மதிப்பிடுவது, இனத்தை குறைத்து மதிப்பிடுவது, அவனுடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிடுவது. இந்த நாடு ஒட்டுமொத்தமாக சேரர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் கொண்ட நாடு. ஆனால் அந்த பாண்டியர்களும் சோழர்களும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாகவும் தொட்டால் தீட்டு என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டும் கோயிலுக்குள் செல்ல முடியாத ஒரு தீட்டு, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்றெல்லாம் அந்த தீட்டுக்குரிய மரபினராகவும் இப்படி தமிழ் சமூகத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவு செய்து திருக்குறள் போன்ற நூல்களையும் ஔவையார் எழுதிய நூல்களையும் இன்னும் பழைய நூல்களை எல்லாம் இது அதற்கு மாற்றாக புராணங்கள் போட்டு திரித்து இதுதான் சரியானவை, இப்படிப்பட்டவை தான் இதற்குள் இருக்கும், இதெல்லாம் பொய்யானவை. திருக்குறளுக்குள் இருக்கின்ற தகவலை சொல்வதற்கு வள்ளுவர் வேறொரு சொல்லை எல்லாம் அதில் வடமொழி சொல்லை எல்லாம் கையாண்டிருக்கிறார். இது நம்முடைய அறிஞர்களை சொல்லுகிறார்கள். பல அறிஞர் பெருமக்கள் இந்த வடமொழி எழுத்தை பழக்கப்பட்டு இருந்ததனால், வடமொழி எழுத்திற்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நாம் எப்படி ரமேஷ் சுரேஷ் என்றெல்லாம் நம்முடைய அழகு தமிழ் பெயர்களை மறந்துவிட்டு வடமொழி எழுத்துக்களாகிய அந்த வடமொழி எழுத்தில் அந்த ஜா ஷா போன்ற எழுத்துக்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய பழக்க தோஷத்திற்கு அடிமைப்பட்டு போன தமிழர்களை காரணமாக வைத்துக் கொண்டு நம்முடைய வள்ளுவர் போன்ற தமிழ் புலவர்கள் போன்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் போன்றவர்களுடைய எழுத்தையெல்லாம் நிராகரிப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொண்ட இந்த தமிழ் சமூகம் அந்த வடமொழியாளர்கள் சொன்ன வித்தைகளை எல்லாம் தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு பாழாய் போய்விட்டார்கள். அப்படித்தான் இன்றைக்கு இங்கிருக்கின்ற இந்த சூழலை கூட பார்த்தாலும் கூட நாடு நம்முடையது, மண் நம்முடையது, ஆள பிறந்தவர்கள் நாம். ஆனால் இங்கு இந்த இடத்தில் உட்காருவதற்கு கூட நமக்கு என்ன இல்லை, உரிமை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். யார் இந்த உரிமையை கையில் எடுப்பது? வள்ளுவரை பேசுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் வள்ளுவர் ஆண்ட இந்த நிலத்தை
ஆளுவதற்கு, ஒரு குடியுரிமை பெறுவதற்கு கூட நமக்கு தகுதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களை நீங்கள் திரட்டி விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்தாலும், அது திருவள்ளுவர் சார்பாக செய்தாலும் சரி, ஔவையார் சார்பாக செய்தாலும் சரி, இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுகின்ற பொழுது அனைத்து மக்களுக்கும் விஷயம் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், யாருக்காக பேசுகிறீர்கள், இன்றைக்கு திருக்குறளை ஒட்டி பேசுகிறீர்கள் என்றால், இப்ப ஐயா அவர்கள் திருக்குறள் உரையை பற்றியோ திருக்குறளை பற்றியோ பேசுகிறார்கள் என்றால் அந்த விஷயம் இங்க இந்த பள்ளிக்கரணை பகுதியில் ஒரு திருக்குறள் பேரவை ஒன்று இருக்கிறது. இந்த பேரவை உலகளாவிய செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் நான் என்னுடைய பணியும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது இந்த வீதியில் வசிக்கின்ற இந்த குழந்தைகள் நாளைக்கு இந்த திருக்குறளை தவறில்லாமல் இன்றைக்கு அவர்கள் திருக்குறளை தொட்டிருக்கிறார்கள், பெருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த திருக்குறளை நீ சரியாக ஒப்பிக்க வேண்டும், தவறில்லாமல் ஒப்பிக்க வேண்டும். உன்னை மற்ற பெரிய சபைகள் கொண்டு போய் அரங்கேற்ற வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டுவது யார்? இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் தான் கொண்டு போய் ஊட்டுவார்கள். அந்த பெற்றோர்களை ஊட்டுகின்ற வகையில் பெற்றோர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் அவர்களுக்கு நன்றாக புரியும். இந்த குழந்தைகள் தெரிந்து வருகிறார்களா, தெரியாமல் வருகிறார்களா என்பதை விட அவர்களுக்குள் அந்த ஆர்வம் இருக்கிறது என்பதை வெகுவாக பாராட்ட வேண்டும். ஏதோ நாம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விட்டோம், இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்துவிட்டார்கள், வரமாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது. என்னவென்று கேட்டால் நம்முடைய வீழ்ச்சியை எங்கே இருக்கிறது என்றால் கல்வி பொருளாதாரம் சார்ந்த வீழ்ச்சியில் தான் நாம் முடங்கி கிடக்கிறோம். ஆதி என்ற சொல்லுக்கு கல்வி என்பது பொருள். ஔவையார் அவர்கள் கல்வி ஒழுக்கம் என்கின்ற ஒரு நூலில் ஆதி என்கின்ற அந்த இரட்டை எழுத்து கொண்ட அந்த சொல்லுக்கு அவர்கள் பொருள் கூறியிருப்பது என்னவென்றால் கல்வி என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார், அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதி பகவன் என்ற சொல் பார்ப்பனர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது வடமொழி சொல். ஆதி பகவன் என்பது பகவன் என்ற சொல் வடமொழி சொல் என்கிறார்கள். இல்லை, தமிழில் இருக்கின்ற தூய சொல். ஆதி என்றால் பழமை வாய்ந்த, முதலில் வாய்ந்த, முதல் புள்ளிதான், துவக்க புள்ளிதான் ஆதி. அதைத்தான் கல்வி. அந்த ஆதி என்கிற சொல்லுக்கு நீங்க கல்வி என்கின்ற ஔவையார் குறிப்பிடுகின்ற அந்த பொருளை வைத்தீர்கள் என்றால் ஆதி என்கின்ற சொல்லை புள்ளி என்றும் துவக்க புள்ளி என்றும் அது துவக்க கல்வி என்றும் வைத்துக் கொண்டால் பகவன் என்ற சொல் பகர்பவனை குறிக்கிறது. பகர்பவன் யார் என்றால் ஆசிரியனை குறிக்கிறது. வள்ளுவர் எந்த இடத்திலும் கடவுளையோ மற்ற தெய்வத்தையோ குறிப்பிடவில்லை. தெய்வம் என்பது மனிதனுக்குள் இருக்கின்ற ஒன்று, அவ்வளவுதான். தெய்வத்தான் ஆகாதினையும் முயற்சித்தன் நெய்வருத்த கூலி தரும் என்கிறார். அப்ப தெய்வத்தால் ஆகாது தானே, உங்களுடைய உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் தெய்வம் என்கின்ற ஒன்றை சொல்லிக்கொண்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தால் ஒன்றும் நடக்காது. அப்ப ஒன்றும் நடக்காது என்றால் தெய்வம் என்பது இல்லை தானே. அப்படித்தான் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி தான் தெய்வம், தெய்வம் தான் முயற்சி. அந்த வகையில் பல விஷயங்களை நாம் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த அறியாமையை போக்குவதற்கு நிறைய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் சொல்கிறாரே தவிர எந்த கடவுளையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கடவுள் வாழ்த்து என்கின்ற ஒரு வாழ்த்து திருக்குறளில் கிடையவே கிடையாது. கடவுளே கிடையாது, அப்புறம் எங்கிருந்து இப்ப சரியான சார் சொல்றேன் சார், கடவுளே கிடையாது, அப்புறம் கடவுள் வாழ்த்து இருக்குமா? கடவுளே கிடையாதுன்னா கடவுள் வாழ்த்து இருக்காது தானே. என்றால் வள்ளுவ பெருந்தகை அகர முதல எழுத்து எல்லாம் என்றுதான் துவங்குகிறார். அவர் என்ன பிள்ளையார் எல்லாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம், முருகன் எல்லாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம், யாராவது சொல்லிருக்கலாம் தானே. எழுத்து எல்லாம் தான் சொல்றார். எழுத்து எல்லாம் ஆதி கல்வி பகவன், பகவன் என்றால் பகர்பவன், முதற்றே உலகு. ஆதி என்கின்ற கல்வியை போதிப்பவனை அடிப்படையாக கொண்டது, எழுத்துக்களை போதிப்பவனை அடிப்படையாக கொண்டது உலகு அப்படின்னு தான் சொல்றார். இப்ப அடுத்த குறளை பாத்தீங்கன்னா, இப்ப எழுத்து சொல்லித்தாரா, அடுத்த குறளை பாருங்க. கற்றதனால், எழுத்தை கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். இப்ப இந்த முதல்ல எழுத்த சொன்னவர் அடுத்தது கற்றதனால் ஆய பயன் என்னன்னு கேட்டா வாலறிவன் சொல்றார். வாலறிவன் யார் தெரியுமா? தூய்மையான அறிவை உடையவன். வாலறிவன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் தூய்மையான அறிவை உடையவன். தூய்மையான அறிவை உடையவன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. தூய்மையான அறிவை உடையவன், அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், ஆசு இரியர்னு சொல்றோம்ல. ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், குற்றத்தை நீக்கும் அறிவினை உடையவர் ஆசிரியர். இப்ப யார அவர் சொல்றார், கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். ஆசிரியருடைய அந்த பாடங்களை பகிர்ந்து கொடுக்கிறான்ல, கல்வியை எடுத்து ஓதி கொடுக்கிறான்ல, அவனுடைய தாளை பணிந்தால், அவனுடைய செல்வாக்கு உனக்கு இருந்தால்
அது உனக்கு பயனளிக்கும், வாழ்க்கையில் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு மூன்றாவது குறள் என்ன சொல்றாரு பாருங்க. மலர் மிசை ஏகினான். மலர் மிசை என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு நெற்றிக்கு முனையில ஒரு மலர், நீங்க கண்ணை இறுக்கி மூடிங்கன்னா பார்த்தோம், அது கடவுள் இருக்கிறவங்கன்னு சொன்னாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தால் நமக்கு பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் ஒன்று ஏற்படும். இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு நாம் நடுநிலையாக யோசித்தோமானால் ஒரு ஆழ்மன நிந்தையிலிருந்து ஒரு அறிவு வெளிப்படும், அது வெளிச்சமாக வெளிப்படும், அது தாமரை இதழை போன்று காட்சி அளிக்கும். அந்த இடத்தைத்தான் சொல்கிறார் மலர் மிசை ஏகினான். மனதில் ஏகியவன், மனதில் நின்றவன், இந்த மனதின் கண் இருக்கின்ற அறிவுக்குள் நின்றவன் யார் என்று கேட்டால் அந்த ஆசிரியனைத்தான் நாம் சொல்ல வேண்டும். மானடி சேர்ந்தார். மானடினால் அவனுடைய அடியை சேர்ந்தார். அவனுடைய அனுக்கிரகம் அல்லது அவனுடைய கருணை, அவனுடைய பார்வை நமக்கு இருந்தால், ஒரு நல்ல ஆசிரியனுடைய வழிகாட்டுதல் என்பது சரிதானுங்களே, ஒரு நல்ல ஆசிரியனுடைய நல்ல வழிகாட்டுதல் என்பது இருந்தால் அவனை தட்டிக்க முடியாது அப்படிங்கிறது தான். நல்ல ஆலோசகன், நல்ல ஆசிரியன், நல்ல வழிகாட்டி, நல்ல எழுத்த போதிப்பவன், நல்ல அறிவை போதிப்பவன் போன்றவர்கள் இருந்தால் நமக்கு எந்த வழியிலும் துன்பங்கள் இருக்காது அப்படிங்கிறதா நற்றால் தொழாரினி. வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தாருக்கு அப்படின்னா, கடவுள் வேண்டுதல் வேண்டாமையிலாம் இருக்காரு. அவன் கடவுளே இப்ப காசு போடுறவனுக்கு மாலையை கொடுக்கறதும், திருநெட்டு அதிகமாக கொடுக்கறதும், தெலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் கொடுக்கறதும் அப்படிதான் இருக்கான். ஆனா வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஆசிரியன், இந்த குழந்தை வேறு ஜாதி குழந்தை, இந்த குழந்தை நம்முடைய பங்காளி குழந்தை, இது நம்ம குழந்தை அப்படிலாம் பாடம் நடத்த மாட்டான். அவன் எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைன்னு நினைச்சிட்டான். எல்லா குழந்தையும் அவனோட குழந்தை தான். ஏழை குழந்தை, பணக்காரன் குழந்தை, கீழ் ஜாதி குழந்தை, மேல் ஜாதி குழந்தை எல்லாம் எந்த ஆசிரியர்னு பார்க்க மாட்டான். உண்மையான ஆசிரியர் நான் சொல்றேன். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் பார்க்கின்ற ஜாதியை போல வேறு ஜாதி எதுவும் இல்லாமல் இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு உண்மையான ஆசிரியன், ஒரு அறிவுபூர்வமான ஆசிரியன், இவன் தான் ஆசிரியன் என்பதற்கு தகுதி படைத்த ஆசிரியன். சான்றோன் எனப்படுவது சென்ற சொல்லுக்கு தகுதியுடைய ஆசிரியன் யார் என்று கேட்டால் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர வேண்டும். அப்படிப்பட்ட அடியை கொண்டவனாக இருக்க வேண்டும். அவனை பார்த்த உடனேயே காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று தோன்ற வேண்டும். எந்த குழந்தைக்கும் பாரபட்சம் இல்லாமல் பார்த்து பாடம் நடத்துகின்ற அவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனாக அவன் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமையில் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. என்னைக்குமே துன்பம் இல்லாம இருக்கலாம். அவருடைய வழிகாட்டுதல் வேணும். அவருக்கு வேண்டுதல் வேண்டாலும் பார்க்க கூடாது. நீ நல்லா படிக்கிற பொறாமை, வேற ஒரு உயர்ந்த ஜாதிகாரனா இருந்து ஒரு ஏழைப்பட்ட ஜாதி மாணவனா இருந்து அவன் பெரிய அறிவாளியாக இருக்கின்ற பொழுது இவனெல்லாம் வெளியில வந்துடுவான் போட்டிருக்க அப்படின்னு நினைச்சான்னா மாத்தி கிடையாது. இவனை எப்படி வெளியில வரக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கணும் பார்த்தான்னா மாத்தி கிடையாது. இப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும், ஏழையாக இருக்க வேண்டும் என்று எந்த ஆசிரியர் நினைக்கிறானோ அவன்தான் வேண்டுதல் வேண்டாமையிலான். அவனடியை சேர்ந்தால் தான் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்றார் வாத்தியார் தான் சொல்றார். இது கடவுள் வாழ்த்தா இருந்திருக்காது, குரு வணக்கம்னு இருந்திருக்கும். திருக்குறள் இருக்கிற அந்த முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்றெல்லாம் இருந்திருக்காது. அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள், திருவள்ளுவரே ஒரு மிகப்பெரிய சித்தர் தான். சித்தர்கள் மூலமாகத்தான் நமக்கு இலக்கியம் எல்லாம், வைத்தியம் எல்லாம், பாரம்பரியம் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. அந்த சங்க புலவர்கள் பெரும்பாலான பேர் சித்தர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 18 சித்தர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் அகத்தியர் கூட ஒரு மிகப்பெரிய சித்தர் தானே. அப்படித்தான் அது சித்தர் வாழ்க்கையில் நிறைய அறநெறிகளில் வந்தவர்கள் அத்தனை பேரும் சித்தர் அந்த வாழ்க்கையை நெறிமுறையை கடைபிடித்திருப்பார்கள். ஒருவர் பின் ஒருவர் தொடர்ந்து வருபவர்கள் குருவை நேசித்தவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால் திருக்குறளில் வந்திருக்கின்ற அந்த முதல் அதிகாரமானது குரு வணக்கம் என்று இருந்திருக்க வேண்டும். கடவுள் வாழ்த்து என்பது பிற்காலத்தில் வந்த பக்தி மார்க்கத்தில் வந்தவர்கள் எல்லாம் புகத்திய அந்த வார்த்தை தான் கடவுள் வணக்கம் என்று அரங்கியிருக்க வேண்டும். கோளில் பொறியில் குணம் இலவே என் குணத்தான் காலை வணங்காத்தலை. ஒரு ஆசிரியனுக்கு 8 வகையான குணங்கள் இருக்குமா. அந்த அன்பு, அடக்கம், ஒழுக்கம், இரக்கம், பண்பு, சான்றாண்மை போன்ற 8 விதமான குணங்கள் அந்த ஆசிரியனுக்கு இருந்தால்தான் அந்த மாணவனை நன்னெறிப்படுத்தி சான்றாண்மை என்கின்ற அந்த ஒரு நெறியில் கொண்டு போய் அவனை நிறுத்த முடியுமா. அந்த சான்றாண்மை என்கின்ற சொல்லுக்கு நாம் அர்த்தம் கண்டோமானால் அது ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அந்த ஈன்ற பொழுதில் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய பெத்து அந்த பிரசவம் நடக்குது இல்லைங்களா, அப்ப அந்த குழந்தை வெளியில வந்த உடனே அந்த தாய் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாள். அந்த மகிழ்ச்சியை விட அந்த சான்றோன் என கேட்டதாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுறார். சான்றோன் என கேட்டதாய்னா எங்க தெரியுமா, அவனுக்கு
சின்ன குழந்தை தான் இருந்தாலும் கூட அவனை போருக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய தலைவனை அல்லது போர்ப்படை தளபதியை, ஒரு பெரிய படை வீரர்களை எதிர்த்து ஒரு சின்ன குழந்தை அகிலன் போன்றவர்களை அனுப்பினால் கூட அவன் எதிர்த்து நின்று அவன் மேல் ஒரு நெஞ்சில வந்து மார்பில் வந்து அம்பு பாய்ந்து அந்த போர்க்களத்தில் அவன் வீழ்ந்து கிடந்தாலும் கூட அந்த 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 மகனை பெற்ற தாயானவள் நம்முடைய பிள்ளை ஒரு மாவீரனாக இருந்திருக்கான். சான்றோன் என்ற சொல்லுக்கு மானமுடையவன், வீரமுடையவன், அடக்கமுடையவன், ஒழுக்கமுடையவன், பண்பாடு நிறைந்தவன், அன்பு நிறைந்தவன், ஆளும் தகுதி பெற்றவன், கொடைவள்ளல் தருவதற்கான பெரும் இசையும் தன்மை உடையவன் என்றெல்லாம் பல்வேறுபட்ட பெரிய தொகுப்பு இருக்கிறது அந்த சான்றாண்மைக்கு. அத்தனை தகுதியும் இருந்தால்தான் அவன் சான்றோன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பல மேடைகள்ல பார்க்கிறோம், அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் அப்படிலாம் சொல்றாங்க. நான் இது வந்து குறைச்சி மதிப்பிடுறதாக சொல்லல, இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் இருக்கும் இந்த சபையில் அப்படின்றாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு சான்றாண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் என்கிறதா முக்கியம். ஆசிரியர்களானாலும் சரி, கல்வி கற்ற பெருந்தகையாக இருந்தாலும் சரி, கவிஞர்களானாலும் சரி, புலவர்களானாலும் சரி, எத்தனை பேர் சான்றோர்களாக திகழ்கிறார்கள் என்கின்றதுதான். சான்றோர்கள் நம்ம பேசிக்கிறோம். நான் போன் எடுத்தா கூட வந்து யாரு போன் பண்ணாலும் தமிழ் சான்றோர் பெருமக்களே வணக்கம்னு சொல்றோம். அவன் தமிழ் சான்றோர் பெருமக்களா மாறுவானா மாற மாட்டானாங்கிறதுக்காக தான் நான் சொல்றது. ஆனா நான் பார்த்த வரையில் இந்த 49-50 வயதில் பார்த்த வரையில் கற்றவர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள், சான்றோர்களாக இருப்பவர்கள் மிக குறைவு. அந்த வகையில் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களை பார்த்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குறளை கையில் எடுத்திருக்கிறீர்கள். திருக்குறள் உங்களை உலகளவில் கொண்டு போய் சேர்க்கும். இனிவரும் காலங்களில் இந்த பகுதியில் இருக்கின்ற படித்த மக்களோ பாமர மக்களோ யாராக இருந்தாலும் அவர்களையும் அழைத்து உட்கார வைத்து அனைத்து குழந்தைகளையும், அனைத்து தாய்மார்களையும், அனைத்து பெற்றோர்களையும் அழைத்து பேசுங்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதாவது போய் சேரட்டும். அந்த வகையில் இந்த திருக்குறள் பேரவை மிக வலிமையை பெறும். இங்கிருக்கின்ற மக்களுக்கு விடுதலை கிடைக்கும், இவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் என்று கூறி என்னை அழைத்து இங்கு பேச வைத்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.